our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 23:2. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்கள் மெய்ப்பராய் இருக்கிறார். இந்த உலகம் குழப்பம் நிறைந்ததாக இருந்தாலும் அவர் சமாதானத்தை, பாதுகாப்பை, பூரண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீங்கள் இளைப்பாறுதல் இல்லாமலும் பயத்தால் நிறைந்திருப்பதையும் ஆண்டவர் விரும்பவில்லை. ஆகவே இந்த வசனம் கூறுகிறபடி நீங்கள் எப்பக்கத்திலும் இளைப்பாறுதலோடு சுகமாய் தங்கும்படி செய்வார். காயின் தன்னுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்காமல் தன் சகோதரன் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்ததால் பொறாமையும் கடும் கோபமும் கொண்டான். அவன் தன் சகோதரனை கொலை செய்தான். அதனால் தேவன் அவன் நிலையற்று இளைப்பாறுதல் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைகிறவனாய் இருப்பான் என்று தண்டனை கொடுத்தார். இன்றைக்கும் பணத்தின் மேல் பணத்தையும் புகழ்ச்சியின் மேல் புகழ்ச்சியையும் வியாபாரத்தின் மேல் வியாபாரத்தையும் வீடுகளின் மேல் வீடுகளையும் நாடி அங்கும் இங்கும் இளைப்பாறுதல் இல்லாமல் ஓடி வேலை செய்கிற ஜனங்களை உலகத்தில் காண்கிறோம். அவர்கள் இளைப்பாறுவதே இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்கள் மேய்ப்பராக இருக்கும்போது அவர் உங்களை ஆட்டுக்குட்டியைப் போல சுமப்பார், புல்லுள்ள இடங்களுக்கு நடத்துவார், இளைப்பாறுதலோடு எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி செய்வார். பிரியமானவர்களே, சமாதான பிரபுவாகிய ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலை அளிப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் கூறுகிறார். ஆம், தமது மார்பில் இளைப்பாறுதல் அளிப்பதற்காக இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்கள் பாரம் சுமப்பதை அவர் பார்க்கிறார். நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களிடம் இருக்கும் எல்லாவற்றையும் அவரிடம் கொடுங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். உங்கள் குடும்பத்திற்கும் மற்ற கடமைகளுக்கும் அவரே பொறுப்பேற்றுக் கொள்வார். சீருகிற எல்லா புயல்களையும் அவர் அதட்டி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, தமது மடியில் இளைப்பாறுமாறு இன்றைக்கு உங்களை அழைக்கும் மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களா? இயேசு உங்களை நேசிக்கிறார். தம்முடைய சொந்த பிள்ளையாக இருக்கும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். தம்முடைய ஆசீர்வாதமாகிய புல்லுள்ள இடங்களில் நீங்கள் எப்போதும் தங்கியிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் உங்களுக்கு உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு விரும்புகிறார். அவரே சமாதானத்தை கட்டளையிடுவதால் நீங்கள் பாதுகாப்புடனும் சமாதானத்துடனும் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தரே உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்கள் நான் புல்லுள்ள இடங்களை எப்படி கண்டுபிடிப்பது? குழப்பம் நிறைந்த இந்த உலகில் அமர்ந்த தண்ணீரை எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்கலாம். கரை புரண்டோடும் தண்ணீரை, பொறாமை நிறைந்த மக்களை, உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொள்ள முயற்சிக்கும் பொல்லாதவர்களையே நீங்கள் காணலாம். நான் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் எங்கே காண்பது? யாரை நான் நம்புவது என்று நீங்கள் திகைக்கலாம். ஆனால் ஆண்டவர்
நானே உன் தகப்பன். நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னை கைவிட மாட்டேன். நீ என் பிள்ளை. நான் உன்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவேன். பசுமையான ஆசீர்வாதங்களை அனுபவித்து மகிழும்படி செய்வேன். நானே உனக்காக அவற்றை உருவாக்குவேன் என்று கூறுகிறார். ஆம், அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்றும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்றும் வேதம் கூறுகிறது. ஆம், சிலுவையில் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தினால் நமக்கு சமாதானத்தை தந்தார். அந்த சமாதானம் தேவனிடத்தில் இருந்தது. இப்போது நம்மால் அவரை பிதாவே என்று அழைத்து அவருடைய ஆசீர்வாதங்களை தைரியமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய இரத்தத்தின் மூலமாக மனுஷரோடும் நமக்கு சமாதானம் உண்டு. மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்ய முயற்சித்தாலும் ஆசீர்வாதங்களை உரைக்கும்படி நாம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம். தம்மை காட்டிக் கொடுத்த யூதாசை பார்த்து இயேசு, நீ என் சிநேகிதன் என்றார். அவர் அவனை விரோதியாக பார்க்கவில்லை. யூதாஸ் தேவனுடைய திட்டத்தையே நிறைவேற்றுகிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் அவனிடம், சிநேகிதனே, எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டார். சமாதானத்திற்கு அத்தகைய வல்லமையுண்டு. பிசாசு தாக்குவதற்கு முயற்சித்தாலும் தேவன் உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குவார் என்று வேதம் கூறுகிறது. இந்த தெய்வீக சமாதானம் எல்லா தீங்கிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும். இயேசுவே உங்கள் மேய்ப்பர். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேய்ப்பர். நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுவீர்களா? ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொல்வதற்கு செவி கொடுக்க விரும்புகிறேன் என்று ஜெபியுங்கள். அப்போது நீங்கள் புல்வெளியில் தங்கியிருப்பீர்கள். அவருடைய பராமரிப்பில் செழிப்பீர்கள். ஆண்டவர் உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார். சமாதானத்தினால் நிரப்புவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் வாக்குதத்தம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நீரே சமாதான பிரபு. என் வாழ்வில் தேவையற்ற மன விசாரங்களை, கவலைகளை, இழப்புகளை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் அகற்றி போடும் என்று ஜெபிக்கிறேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய வேலை, பிரயாசம் எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். நீரே என் நல்ல மேய்ப்பன். நீர் என்னை சுமந்து செல்வீர். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் வழி நடத்துவீர். என்னை உம்முடைய எல்லா புத்திக்கும் மேலான பரிபூரண சமாதானத்தினால் நிரப்பும். இளைப்பாறுதல் இல்லாத என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை அருளிச் செய்யும். இன்றைக்கு என் வாழ்வில் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்று எல்லாவற்றிலும் நான் வெற்றி சிறக்கும்படி செய்வீர் என்று அறிந்து மார்பில் சாய்ந்து கொள்கிறேன். என் மேய்ப்பராக இருந்து என்னை அதிகமாய் நேசிக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு சொந்தமானவளாய் இருக்கும்படி நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். என் வாழ்வின் எல்லா பகுதியையும் நீரே பொறுப்பெடுத்திருக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதமான புல்லுள்ள இடங்களில் என்னை நடத்தும். என்னை சுற்றிலும் இருக்கும் குழப்பங்களை அமர்த்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை நடத்தும். நீர் உம்முடைய இரத்தத்தால் கிரயம் பண்ணின உம்முடைய சமாதானம் என் இருதயத்தை ஆண்டு கொள்ளட்டும். எல்லா தீங்கான தாக்குதல்களிலும் இருந்து என் எல்லையை சமாதானமாக பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய சித்தத்திற்கு சந்தோஷமாக கீழ்ப்படிய எனக்கு உதவும். உம்முடைய சமூகத்தில் நான் செழிப்புற்று விளங்க செய்ய வேண்டும் என இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.